ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். யோசுவா 15:19 பார்க்குறோம். இதில் காலேப் அவங்களுடைய மகள் அவங்க தகப்பனாகிய காலேப்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எனக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு வறண்ட நிலத்தை எனக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கீங்க. அதான் நான் கேட்காமே எனக்கு ஒரு வறண்ட நிலத்தை ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களிடத்துலேருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். அது என்ன அப்படின்னா, நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் கர்த்தர் அவங்க தகப்பனாகிய நீர் எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க தகப்பனாகிய காலேப் அதே மாதிரி 2 நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. இப்போ ஒரு காரியத்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க அந்த மகன் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க தகப்பன்கிட்ட ஃபஸ்ட்டு நிலம் கேட்கலை. கேட்காமே இலவசமாக என்ன பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னா, ஒரு வறண்ட நிலத்தை பெற்றுக்கொண்டாங்க. அது இலவசமானது. ஆனால் நான் யோசிக்கிறேன், இந்த தகப்பனாருக்கு அறியாமல் இருந்திருக்குமா? வெறும் ஒரு வறண்ட நிலத்தை தாருமே, நீர் இல்லாமல் அந்த நிலத்தை அவங்க என்ன பயன்படுத்த முடியும்னு சொல்லி அதை அவங்க தகப்பனாகி காலேப் அறிந்திருக்க மாட்டாரா? ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, காத்து கொண்டிருந்தார். எதற்காக காத்து கொண்டிருந்தார் அப்படின்னா, தன்னுடைய மகள் கேட்கிறதற்காக காத்து கொண்டிருந்தார். என் மகள் என்னிடத்துல கேட்பாங்க அப்படிங்கிறதற்காக என்ன பண்ணாருன்னா காத்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஐசாயா 66:1 பார்க்குறோம். வானம் என்ன சிங்காசனம், பூமி என்னது பாதப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே கர்த்தர் பாதப்படியில் வைத்திருக்கிறது தான். அதெல்லாம் நம்ம இலவசமாகவே கர்த்தர் நம்ம கொடுத்துட்றாரு. ஏன்னா நமக்கு இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எதை நோக்கணும், நம்ம எதை கேட்கணும் அப்படின்னா, வானத்தின் ஆசீர்வாதங்கள், அதாவது சிங்காசனத்தின் ஆசீர்வாதங்களை நம்ம வாயை திறந்து கேட்கணும். அதான் அந்த நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எப்படி அந்த மகள் கேட்டாலோ, அதே போல நாம் எதை வாஞ்சித்து கேட்கணும் அப்படின்னா, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை வாஞ்சித்து கேட்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. நமக்கு இலவசமாக கொடுக்கப்படுறது இந்த வறண்ட பூமியின் ஆசீர்வாதங்கள். கர்த்தர் அதை அவர் என்னவே இல்லை, அதை கொடுத்துட்றாரு. அதான் மத்தேயு 6:23 பார்க்குறோம். முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்போது இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே என்னன்னா ஒரு கிஃப்ட் தான், ஃப்ரீ தான். நம்ம தேட வேண்டியது, நம்ம கேட்க வேண்டியது எது அப்படின்னா, பரத்தின் ஆசீர்வாதங்களை. எப்படி அந்த காலேபின் மகள் தகப்பனாருக்கு தெரியும், காலேபுக்கு தெரியும் மகளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலம் வேண்டும் என்று தெரிந்தும் அவர் எதற்காக காத்து கொண்டிருந்தார் அப்படின்னா, என் மகள் கேட்பதற்காக காத்து கொண்டிருந்தார். அதே போல் கர்த்தருக்கும் தெரியும், நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நமக்கு அது இல்லாம வாழ முடியாது, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லாம நம்ம வாழ முடியாதுன்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனா அவர் எதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, நாம் அதை வாயை திறந்து கேட்க கர்த்தர் என்ன காத்து கொண்டிருக்கிறார். அது கேட்டோன்னே காலேப் ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தரல, 2 நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுத்தார். கர்த்தர்கிட்ட நாம் கேட்கும் போது கர்த்தர் எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ண மாட்டார்னா வெறுமையா அனுப்ப மாட்டாரு. God bless you.